Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் மோடி. தொடர்ச்சியான இந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிகள் இருக்கிறது வருகிறார். மற்றொன்று தமிழக மக்களுக்கு மேல் மோடிக்கு எப்போதுமே ஒரு தனிப்பிரியம் ஒன்று என்று தீபாவளி காஷ்மீர்ல கொண்டாடினாலும் திருக்குறளை படிக்கிறார். மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில அதிகமாக உச்சரிக்கப்பட்ட மொழி தமிழ். அப்ப தமிழ்நாடு மேல எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு பாருங்க. 2019 இருக்கட்டும், அதற்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், 10 ஆண்டு ஆட்சிகளாக இருக்கட்டும், எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, மோடி அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் மோடி அலையுடன் சேர்த்து அண்ணாமலை சுனாமியும் சேர்ந்துள்ளது. எங்கள்கிட்ட எதுவும் வரலங்கிறாங்க, நாங்கள் டைரக்டா அனுப்புவோம். இதுதான் உண்மை. டைரக்டா அனுப்பக்கூடாது சார். இல்ல, மாநில அரசு கொடுத்து தான் போகணும். மாநில அரசு கொடுத்து போறது எப்படி போகும்ன்றது உங்களுக்கும் தெரியும். மாநில அரசு கொடுத்தா யாருகிட்ட போகும், எப்படி வெளியே வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்களுக்கு போகும். நியாயமான விஷயமா சொன்னாலே மாநில அரசு மூலமாக கொடுத்து சென்றால் பயனாளர்களுக்கு சென்றடைவது திமுக இருக்கும் வரை அது நடக்காது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு தான் அதிக எதிர்ப்பு மோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் டிராவல் பண்ணி முடிஞ்சிருச்சு. பிஃபோர் அண்ணாமலை, ஆஃப்டர் அண்ணாமலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து தெளிவா மக்களிடையே மோடி நினைப்பதை, மோடி என்ன செய்தார் என்பதை எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கொண்டு சேர்த்து விட்டார். மக்களும் புரிந்து கொண்டனர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசும் பொருள் 2 தான். எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 பேர் தான். ஒன்று மோடி, இன்னொன்று அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை வந்து நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் நானும் மட்டும் தான் பேசுறோம். இன்னைக்கு தேசியத்தில் அண்ணாமலை ஒரு பேசும் பொருளா இருக்கு. தேசிய லெவல்ல, இந்திய அளவுல பேசக்கூடிய லீடர் யார் சார்? பிஜேபியில பேசுவாங்க, வேற யார் சார் பேசுறாங்க? எல்லா தலைவர்களுமே சிறந்த தலைவர்கள். அதுல ஒர்க்கிங் ஸ்டைல்ல அண்ணாமலை ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் சோ டிஃபரெண்ட். 50 ஆண்டுகள் ஆண்ட திராவிடத்துக்கு முடிவு கட்ட தான் வந்திருக்கிறார் அண்ணாமலை. அதற்கான முதல் கட்ட பணி தான் 2024 தேர்தல். 26 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாதேஷ். திராவிட கட்சிகள் அண்ணாமலைக்கு பின்தங்கி தான் இருக்குமே ஒழிய, ஒருவேளை இருக்குமா இருக்கானே என்னால சொல்ல முடியாது. பட் எதிர்கட்சியா இருக்கலாம். பட் உறுதியாக தேசிய அரசியல் தான் தமிழகத்தில் பேசப்படும். திமுக இந்த 3 ஆண்டு கால ஆட்சின்றது கிரவுண்ட் லெவல்ல நாங்க சாதனை பண்ணிருக்கோம். நான் வந்து 3 ஆண்டு கால ஆட்சியில வந்து அவங்க வந்து செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அவருடைய பொன்முடி, கவர்னரோட சண்டை, பாடலை பாடினாரு, தேசிய கீதம், இப்படியே தான் போகுதே ஒழிய சாதனைகள்னு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் அண்ணாமலை சுனாமி, இந்தியாவின் மோடி அலை, 400+ சீட்ஸ். இது இல்லைன்னா சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் செய்திகளாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாதவி சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தின் உறுப்பினராக இருந்தீங்க. அதற்கு பிறகு தீவிர அரசியல்ல இறங்கியிருக்கீங்க. என்ன பிளான் சார்? இல்லை, பிளான் வந்து என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை தேசிய குழந்தைகள் ஆணையத்தில் இருந்துட்டேன். ஒரு டேர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2வது டேர்மும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 260 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ சேம் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அரசியலில் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம அண்ணாமலை சார் அண்ட் தென் மோடி சார், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் பார்த்துட்டு மக்கள் பணி, மக்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொன்னேன். மாநில தலைவர்கிட்ட கேட்டேன், அப்புறம் அமைப்பு செயலாளர்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க அரசியல் ஓகே அப்படின்னாங்க. ஸோ ரைட். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு தேர்தல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. களத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய பணிகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி இருக்குது அங்கே களம்? நீங்கள் போயிட்டு பல துறைகளை சார்ந்தவர்கள், பல சங்கங்களை சார்ந்தவர்களோடு கான்வர்சேஷன் பண்ணுறதெல்லாம் கூட நான் பார்த்தேன். மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? திருச்சி வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திராவிட கட்சிகளை மறந்து தேசிய மயமாக மாறிக்கிட்டு இருக்கு. பிரதமர் வந்து திருச்சி ஏர்போர்ட் திறந்து வைக்க வரும்போது வருவதற்கு முன், வருவதற்கு பின்னு கூட வச்சுக்கலாம். ஏர்போர்ட் திறந்து வச்சதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாகவே திருச்சி மக்கள் வந்து படித்த மக்கள், ரொம்ப தெளிவாக தான் ஓட்டு போடுவாங்க. திருச்சி வந்து ஒரு
ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கேபிட்டலாகவும் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்தளவு ஒரு நோட்டபிள் சிட்டி. அங்கே வந்து எனக்கு வந்து மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை சார் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய கேசவம் ஜி அமைச்சர் செயலாளர் அவங்க 2 பேரும் அந்த பதவியை கொடுத்து பொறுப்பை கொடுத்து பாருங்கண்ணா அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா மொத்த மண்டல் 19 மண்டல் தலைவர்களையும் நேரடியாக அங்கே டோட்டலாக சந்தித்து அவங்களுடைய நேரடியாக அங்கே என்ன குறைகள், மண்டலில் என்ன குறைகள், பூத்து லெவலில் என்ன குறைகள், பூத்துன்னு சொல்லக்கூடியது கிளை, அந்த கிளையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நேரடியாகவே போய் பார்த்துட்டேன். என்னோட ஸ்டைலே எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஃபீல்டில் ஆன் ஃபீல்டு நேரடியாக போகிறது. அதே போல் திருச்சி பாராளுமன்றத்துக்குள் புதுக்கோட்டையும் கந்தர்வக்கோட்டையும் வரும். புதுக்கோட்டை என்னோட நேட்டிவ் ஏரியா, நான் பிறந்த இடம். ஸோ வந்து அங்கே எனக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மண்டல தலைவர்களையும் சந்திச்சாச்சு, நம்ம கந்தர்வக்கோட்டை அங்கே இருக்க மண்டல தலைவர்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மண்டல தலைவர்கள் சந்திப்பை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. ஒரு மண்டல தலைவர் ஒரு கட்சியின் ஒரு ஆணிவியர், அவர் கீழே தான் வந்து மினிமம் கிளைகள்லாம் வரும், பூத்தெல்லாம் அவர் கீழே தான் வரும். 6 சட்டமன்ற தொகுதி வருமா? 6 சட்டமன்ற தொகுதி. எஸ், அது எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. 6 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான அனைத்து மண்டல தலைவரையும் பார்த்தாச்சு. ஓகே. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அமைப்பாளர், ஒரு பொறுப்பாளர், ஒரு பார்வையாளர். சரி. மொத்தம் 6 3 18. அந்த 3 பேரிடம் அந்த 18 பேரையும் சந்தித்து அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய பிட்ச் அதையும் முடிச்சிட்டேன். அது போக திருச்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குழுக்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், குறிப்பாக சுய உதவி குழுக்கள், புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தர வாக்காளர்களை வந்து எப்படின்னா ஒரு விளையாட்டு போட்டி நடத்தி, ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தி, அதுக்கப்புறம் அந்த ஒரு மீட்டிங், ஃபஸ்ட் டைம் மீட்டிங், அது வந்து அதுக்கப்புறம் நம்மளோட கருத்துப்பட்டி, அதாவது தேர்தல் அறிக்கையை வந்து எவ்வாறு வைக்கணும், அந்த கருத்து பெட்டி வைக்கிறது. அந்த கருத்து பெட்டின்னா என்ன மாதிரி? அது கருத்து பெட்டிங்கிறது வந்து என்னன்னா, மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை வந்து எழுதி மோடிக்கே அட்ரஸ் பண்ற மாதிரி, அந்த பிரதமருக்கே சொல்ற மாதிரி, அது வந்து நம்மளுடைய அதை வந்து நம்ம அப்படியே கன்சல்டேட் பண்ணி அதையே தேர்தல் அறிக்கையை கொடுப்போம். இதுதான் பிஜேபியோட ஸ்டைல். ஓகே. 2019 பார்த்தீங்கன்னா 98% வந்து தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது கருத்து பெட்டிகளிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகே. அதில் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2% அந்த டைம் ப்ராசஸ், அதாவது இப்போ சிஏஏ இப்போ தானே முடிஞ்சுது, இந்த டைம் ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருக்கு. முழுக்க மக்களிடமே உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டு அதையே செய்கிறது தான் மோடியோட ஸ்டைல், இந்த அரசாங்கத்தோட ஸ்டைல். ஸோ அந்த கருத்து பெட்டிகளை வந்து மாநில தலைமை எங்கெங்கே வைக்க சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்து மோர் தென் ஒரு 30-40 இடங்களிலே கருத்து பெட்டிகள் பரவலாக வைக்கப்பட்டுள்ளது. அது போக தாமரை சின்னம் வந்து மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக கின்னஸ் ரெக்கார்டு செஞ்சேன். எப்படின்னா 9 மணி நேரத்தில் 12,477 தாமரை சின்னம் செவிற்றில் வந்து வரையப்பட்டது 9 மணி நேரத்தில். ஸோ அது வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்னோட பேர் வந்து வந்துச்சு. அதில் அவ்வளோ சின்னங்கள் வரையப்பட்டது திருச்சி தொகுதி முழுக்க, திருச்சி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. ஓகே. கருத்து பெட்டின்றது அந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கேட்டா அதெல்லாம் எழுதி போடுறாங்களா? அதெல்லாம் போடுறாங்க. இப்போ ஒரே கருத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதுக்கோட்டை தொகுதி எங்களுக்கு மீட்கப்பட வேண்டும், அடுத்த பாராளுமன்றத்திலே புதுக்கோட்டை தொகுதி இணைக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் கருத்து இருக்கும். சிலர் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% வந்து அமைத்த மோடிஜிக்கு நன்றி, இதே போல் பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் இருக்கும். இந்த ஒருமித்த கருத்துக்கள்லாம் கன்சல்டேட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக மாற்றி 20ஆம் தேதிக்குள்ள மாநில தலைமைக்கு அனுப்பிடுவோம். மாநில தலைமை டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்தல் அறிக்கை வெளியே வரும். தமிழ்நாட்டில் மோடி ஆன்டி மோடி மைண்ட் செட்டில் தானே இவங்க ஓட்டே வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் மாறி எப்பயோ ரொம்பவே நாளாச்சு. இப்போ 2 விஷயம்தான். அதாவது இந்தியா முழுவதுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, 2019 இருக்கட்டும், அதற்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், 10 ஆண்டு ஆட்சிகளாக இருக்கட்டும், எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, மோடி அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் மோடி அலையுடன் சேர்த்து அண்ணாமலை சுனாமியும் சேர்ந்துள்ளது. இது பிராக்டிக்கலான உண்மை. நான் பிஜேபி காரன்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மதேஷ். கரெக்டாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நாம் பேசும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு தனி மனிதனின் கோபம், ஒரு காமன் மேன் ஒரு ரேஷன் கடையில் நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய கோபம், அவனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அரசியல் உலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அண்ணாமலைன்னு நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். மக்கள் யாத்திரையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு 234 தொகுதியிலையும் எந்த ஒரு மாநில தலைவருக்கும் இல்லாத வரவேற்பு
அண்ணாமலைக்கு சாருக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், அவர் வந்து ஒரு எத்திக்கல் பொலிட்டிஷியன், எத்திக்கல் டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எத்திக்கல் பொலிட்டிஷியன். அதுதான் அவரை நான் வந்து அடிக்கடி எந்த மேடைகளிலும் எப்போதும் கூறுவது என்னன்னா, அண்ணாமலை அப்படின்னாலே ஒரு எத்திக்கல் பொலிட்டிஷியன். எத்திக்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வரம்பு மீறாத அந்த இவர் ஒரு எத்திக்கல் டாக்டர்ப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் பொலிட்டிஷியன். நம்ம ஃபர்ஸ்ட் மோடிக்கு வந்துருவோம் சார். மோடிக்கு இங்க எதிர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ குறைஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்களே சொல்லுங்க. மோடிக்கு வந்து கோபேக் மோடின்னு போட்டவங்க வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு கூப்பிடுறாங்க. டிஎன் வெல்கம்ஸ் மோடிங்கிற ட்ரெண்ட். அது வந்து அரசாங்கம் கூப்பிடுறது ட்ரெண்டிங். ட்விட்டர்ல எது ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. பிளஸ் வந்து மக்களோட மனநிலை இன்றைக்கு வந்து மோடி இவ்வளவு தமிழகம் மீது இவ்வளவு அக்கறை கொண்டுள்ளரா அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்படுறாங்க. அதாவது ஒரு நாட்டின் பிரதமர் தொடர்ந்து இவ்வளவு வாட்டி ஒரு மாநிலத்துக்கு வந்து போவது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு தமிழக மக்கள் மீது காதல் வைத்துள்ளார், அப்படி நினைச்சு பெருமைப்படுறாங்க. சரி. ஸோ அது ஒன்று. அதனால மோடிக்கு எதிரான அலையே இங்கே இல்லை. மோடிக்கு எதிரான பாசிட்டிவ் அலை, அதை தான் சொல்றேன். அதுக்கு சப்போர்ட்டிவா அண்ணாமலை சுனாமியும் இருப்பனால் ரொம்ப ஒரு களம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. மாதேஷ், ஏன் மறுபடியும் இந்தியாவை மோடி ஆள வேண்டும் சார்? எதற்காக? முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடு அப்படின்னாலே நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள். அப்படிதான் நம்ம அந்த பழைய ரேடியோக்கள்ல இதுல எல்லாம் போட்டு அவங்களோட முடிவுக்காக காத்திருக்கிறது, இந்த போர், இந்த அப்படி இப்படிதான் வரும். எதை எடுத்தாலும் மோடி ஒரு உலகத் தலைவர். உலகம் போற்றும் பேச்சு பொருளாயிட்டார். அதாவது இப்போ ஈராக்ல குண்டு வெடிக்குது அப்படின்னா மோடியின் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், மோடியின் பதில் என்னவா இருக்கும், மோடி சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா? ஈரான்ல ஒரு பிரச்சனைனா மோடி தான் உலகத்தின் காப்பாளர். அந்த அளவுக்கு வந்து மோடி வந்து தன்னுடைய உழைப்பையும் இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் லீடர் ஆஃப் வேர்ல்ட் அப்படி கொண்டு போயிட்டார். இந்தியாவில் மோடி செய்த சாதனைகள்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சாதனைகள் இன்னைக்கு மக்கள்கிட்ட பெரிதா போய் சேர்ந்துருக்கு சார்? சார் என்ன சாதனை போகலன்னு நான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் ஒன்றும் வரலன்றாங்கல்ல, இங்க இருக்கிற திமுக அரசு அதானே சொல்லுங்க. பல்லடம் கூட்டத்திலேயே மிக தெளிவாக மாண்பு பாரத பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள்கிட்ட எதுவும் வரலங்கிறாங்க, நாங்க டைரக்டா அனுப்புவோம். இதுதான் உண்மை. டைரக்டா அனுப்பக்கூடாது சார். இல்ல, மாநில அரசு கொடுத்து தான் போகணும். மாநில அரசு கொடுத்து போறது எப்படி போகும்ன்றது உங்களுக்கும் தெரியும். மாநில அரசு கொடுத்தா யாருக்கிட்ட போகும், எப்படி வெளியே வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்களுக்கு போகும். நியாயமான விஷயமா சொன்னாலே மாநில அரசு மூலமாக கொடுத்து சென்றால் பயனாளிகளுக்கு சென்றடைவது திமுக இருக்கும் வரை அது நடக்காது. அது பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஒரு மாநில அரசு கொடுத்து அவங்க செய்யலாம். இன்னொன்று வந்து மோடியோட கேரண்டி வலிமையடைந்த பாரதம் அந்த கருத்து பெட்டியிலே ஒட்டியிருப்போம். வளர்ச்சியடைந்த பாரதம், வலிமையான பாரதம், மோடியின் கேரண்டி அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள் வந்து 2000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல 3 வாட்டி வாங்குறாங்க. 6000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய். அது வந்து அப்படியே அவங்க அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிடுது. சரி. ஸோ இன்னைக்கு வந்து அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க டைரக்டா பயன்படுறதுனால எங்க கையில் எதுவும் இல்லைன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நீங்க உண்மையான ஆட்சியாளராக இருந்தால் மக்கள் பயனடைகிறார்களா, விவசாயிகள் பயனடைகிறார்களா, ஏழை எளிய மக்கள் வந்து இப்போ மோடி முத்ரா திட்டம், வங்கி டைரக்டா அங்கே போயிடுது. எந்த திட்டமுமே எல்லாமே மக்களுக்கு நேரடியாக சென்றடைவதால் இவங்களுக்கு வந்து அதில் கோபம் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து தன்னுடைய அதையும் மீறி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டம் இந்த திட்டம்லாம் மாற்றுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம போனோன்னு வச்சுங்களேன், அது தனி டிபேட்டே வேணும். திட்டங்களை மாற்றி 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 என்ன சார் மோடி அரிசி அப்படின்னா, அதாவது மோடி அரிசின்றது ஒன்று அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகையில் 29 ரூபா அரிசி, அதையே மாற்றி அந்த அந்த மோடி அரிசிங்கிறது அரசாங்க அரிசி அப்படின்னு மாற்றி அதுக்கே ஸ்டிக்கர் போடுறாங்க ஒரு சாதாரண சாப்பிட்ற பொருளுக்கு அந்த பையில. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே இங்கே மாற்றப்படுவதனால் மக்களிடையே டைரெக்டாக சென்றடைவது நலம் அப்படின்னு மோடி விரும்புறதுனால, மோடி மட்டும் இல்லாமல் மக்களே அதான் விரும்புகிறாங்க. அதுக்கு எதுக்கு மாநில அரசுன்னு இங்கே ஒன்று இருக்காங்க, அவங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க, அதாவது சார், அதாவது செயல்படுத்தக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு, ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். சரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தேசிய குழந்தைகள் இதுக்கு ஆணையராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 2ஆம் முறை பார்த்தீங்கன்னா 100 குழந்தைகள் 200 குழந்தைகளுக்கு மேல் ஆங்காங்கே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. ஆனால் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஹேஸ், மத்திய அரசாங்கத்திலிருந்து நான் ஒரு மெம்பராக இருக்கும்போது நான் வந்து ஒரு மாநில அரசை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அந்த அரசாங்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், இப்படி வரணும். இதுதான் புரோட்டோகால், இதுதான் போர்ட்ஃபோலியோ, இப்படி தான் நடந்துச்சு.
ஸோ அதனால வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக வந்து மாநில அரசாங்கமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்கணும். சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. 19 மாநிலங்களில் பிஜேபி எவ்வாறு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல தமிழகத்திலே செய்தால் பெருமைப்படக்கூடிய முதல் டாக்டர் நானாக தான் இருப்பேன். மோடி வரக்கூடாது, மோடி ஆபத்தானவர் அப்படின்னு தான் சொல்லி பிரச்சாரத்தையே பண்றாங்க எதிர்கட்சிகள்லாம். அதாவது அப்படி பண்ணக்கூடியவர்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு காசு வாங்கி கொண்டு சொல்பவர்கள் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா மோடி நல்லவரா கேட்டவரான்னா அந்த மனசாட்சிக்கு தெரியும். அதான் நான் சொல்றேன். இந்த முறை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் மோடி. தொடர்ச்சியான இந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிகள் இருக்கிறது, வருகிறார். மற்றொன்று, தமிழக மக்களுக்கு மேல் மோடிக்கு எப்போதுமே ஒரு தனிப்பிரியம் உண்டு என்று தீபாவளி காஷ்மீர்ல கொண்டாடினாலும் திருக்குறளை படிக்கிறார். மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில அதிகமாக உச்சரிக்கப்பட்ட மொழி தமிழ். அப்ப தமிழ்நாடு மேல எந்த அளவுக்கு அவர் ஈர்ப்பு இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு மோடி, பூர்வ ஜென்ம பந்தமோ என்னமோ தமிழ்நாடு மக்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு. இது வந்து எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். ஆனா பல சர்வேக்கள் சொல்லுது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு தான் அதிக எதிர்ப்பு மோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்களே. அது ஒரு பின்பம் சார், அப்படி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் டிராவல் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வந்து தெளிவாக மக்களிடையே மோடி நினைப்பதை, மோடி என்ன செய்தார் என்பதை எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கொண்டு சேர்த்து விட்டார். மக்களும் புரிந்து கொண்டனர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசும் பொருள் 2 தான். எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 பேர் தான். ஒன்று மீடியாக்களே இருக்கட்டும், ஒன்று மோடி, இன்னொன்று அண்ணாமலை. இப்படியே தான் ஓடுது. இதை வச்சு தான் ஓட்டுறாங்க. அண்ணாமலையே இங்க ஒரு தலைவரா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டுறாங்கல்ல. எப்படி அரசியலுக்கு ஒரு புதுசு, அவருக்கு விவரம் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசுகிறார்ன்றத விமர்சனத்தை தானே எல்லாரும் வைக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, எத்திக்கல் பொலிட்டீஷியன் அப்படின்னு நான் சொன்ன மீனிங்கே என்னன்னா, அதாவது அவருக்கு அனைத்தும் தெரியும். ஒன்னொன்னு அண்ணாமலைக்கு எவ்வாறு எந்த இடத்த எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயங்களையும் எப்படி கடந்து செல்லணும், குறிப்பாக மக்களிடத்திலே எந்த நல்லதை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தெரியும். ஆனால் இது எல்லாமே வந்து இவர் செஞ்சிட்டாருன்னா, இவர் வந்து தேசிய, இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் நானும் மட்டும் தான் பேசுறோம். இன்னைக்கு தேசியத்தில் அண்ணாமலை ஒரு பேசும் பொருளா இருக்காரு. தேசியத்தில் நான் சொல்றது தேசிய லெவல்ல, இந்திய அளவுல பேசக்கூடிய லீடர் யார் சார்? பிஜேபியில பேசுவாங்க, வேற யார் சார் பேசுறாங்க? அதாவது மற்ற கட்சி, நீங்க மற்ற சேனல்ஸ் எல்லாம் பாருங்க, இந்தி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. நானே வீடியோ வச்சிருக்கேன். நேஷனல் மீடியாஸா? ஆமா, அண்ணாமலையை பத்தி பேசுறாங்க. ஆமா சார், நேஷனல் வீடியோ. எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து பேசாத நேஷனல் மீடியாஸே கிடையாது. இன்னமும் அந்த டிபேட்டே இருக்கு. எப்படி வந்து இவ்வளவு வந்து ஒரு யங்ஸ்டரால குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு மக்கள் மனதில் இடம் பிடிக்கப்பட்டார்? நான் கேட்கிறேன், குறுகிய காலத்துல இடம் உழைப்பு, உண்மை, நேர்மை. ஏன் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யார்கிட்டயுமே எல்லாத்தையும் இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் யார்கிட்ட இருந்துச்சு? எக்ஸிகியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆர்ஜி ஆனந்த் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நான் வந்து என்னை விட்டீங்கன்னா, எனக்கிட்ட இப்போ கன்வீனர் அப்படின்னா எல்லாருமே கன்வீனர் அப்படின்னா உட்காந்துக்கலாம். ஆனால் கன்வீனர்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கடன்னு ஃபீல்டில் போயிடுது. அடுத்து மக்களோட தேவை, அடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல். அண்ணாமலை என்பவர் ஒர்க்கிங் ஸ்டைலில் மற்ற எல்லா தலைவர்களுமே சிறந்த தலைவர்கள். அதில் ஒர்க்கிங் ஸ்டைலில் அண்ணாமலை ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள ஈர்க்கப்படுகிறார்கள். அதை தான் சொன்னேன் அண்ணாமலை சுனாமி என்று. சரி, என்ன மாதிரி மக்களால் அண்ணாமலை ஈர்க்கப்படுகிறார்? நீங்கள் எண்மண் மக்கள் யாத்திரையிலே பார்த்துருக்கலாம். எவ்வளோ பேர் வந்து அண்ணாமலையே ஒரு சொந்த குடும்பத்தில் ஒருத்தர் நினைக்கிறாங்க. நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அண்ணாமலை. இல்லை, இந்த மாதிரி நடைப்பயணம் போனவங்களெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் செல்ஃபி எடுத்திருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்கல்ல. நடைப்பயணம் போனவங்கள்ட்ட எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு எழுச்சிங்கிற வார்த்தையை நீங்கள் விட்டுறீங்களே. நடைப்பயணம் போனவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறது வேற, நடைப்பயணம் போனவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறது வேற சார். எழுச்சினா இப்போ நான் வந்து ஒரு கூட்டத்தில் தள்ளி போய்ப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா அப்படி எடுக்கலை. அந்த கூட்டத்தில் வந்து நின்று அண்ணா 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 அவர் அப்படியே அவர் உருகி, அதாவது அவர் கூட ஒன்றி அப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டி, ஒரு 10 படங்கள் நடித்தவர், ஒரு 20 படங்கள் நடித்தவர் ஒரு போறாருன்னா சரி, ஒரு செலிபிரிட்டியோட கிளிக் எடுத்துக்கோன்பாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு இவ்வளவு செல்ஃபிஸ் எடுத்ததுங்கிறது தமிழக வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. திமுக அதிமுக இது 2 தான் சார் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டிருக்காங்க. அவங்கள மீறி பிஜேபி இன்னைக்கு வந்துருச்சா என்ன? பிஜேபியை மக்கள்
நாடி வராங்க. பிஜேபி மக்கள் ஏத்துப்பாங்களா என்ன? 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் இன்றைக்கு நிலைமை என்ன? 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் 0 மறந்துட்டாங்க. நேஷனல்ல சொல்றீங்க? நேஷனல்ல சொல்றேன். 50 ஆண்டுகள் ஆண்ட திராவிடத்துக்கு முடிவு கட்ட தான் வந்திருக்கிறார் அண்ணாமலை. அதற்கான முதல் கட்ட பணி தான் 2024 தேர்தல். 26 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாதேஷ், திராவிட கட்சிகள் அண்ணாமலைக்கு பின்தங்கி தான் இருக்குமே ஒழிய, ஒருவேளை இருக்குமா இருக்கானே என்னால் சொல்ல முடியாது, பட் எதிர்கட்சியாக இருக்கலாம். பட் உறுதியாக தேசிய அரசியல் தான் தமிழகத்தில் பேசப்படும். இது மட்டும் நடக்கும். இல்லை, நீங்கள் திராவிட இயக்கங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரதமர் மோடி சொல்கிறாரு திமுக இருக்குமா இருக்காதான்றாரு, தேடினாலும் கிடைக்காதுன்றாரு. அண்ணாமலை திமுகவே இல்லாம பண்ணுவேன்றாரு பல இடங்கள்ல. இதுவே இது வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு பேச்சு இல்லையா? அதாவது ஒருத்தர் நாங்க ஒழிப்போம் அழிப்போன்றதே வந்து ஒரு அதிரடியான தாக்குதல் மாதிரி இல்லையா? அதிரடியான தாக்குதல் இல்லை. அதாவது தவறு செய்தால் மக்களுக்கு வந்து ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எப்படி திருத்துவீங்க அந்த மாதிரி தான். இது வந்து அடித்து முரட்டுத்தனமான தாக்குதல்லாம் சொல்ல, யதார்த்தம், நிசப்தம். யதார்த்தத்தை பாருங்க. யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா திராவிட, எனக்கு தெரிஞ்சு மாதேஷோட ஓட்டே வந்து தாமரைக்கு தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வெளியே பேசலாம், நிறைய எல்லாம் பேசலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்டே வீட்டில் கேட்டுப்பட்டு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க என்னங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் தாமரை தான் போட்டேன் அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுடைய உள் மனசாட்சி உங்களை விடாது. திமுக இந்த 3 ஆண்டு கால ஆட்சின்றது கிரவுண்ட் லெவல்ல நாங்க சாதனை பண்ணிருக்கோம். நான் வந்து 3 ஆண்டு கால ஆட்சியில வந்து அவங்க வந்து செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அவருடைய பொன்முடி, கவர்னரோட சண்டை, பாடலை பாடினாரு, தேசிய கீதம், இப்படியே தான் போகுதே ஒழிய சாதனைகள்னு ஒன்றும் இல்லை சார். இவங்க வந்து சாதனைகள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட, சாதனை கூட்டம்னு போட்டு ஒரு 100 சாதனைகள் மேல் ஒரு கூட்டம் போட்டு அவங்கள பேச சொல்லுங்க. பேசுறாங்கல்ல, எல்லா கூட்டமும் என்னத்தை பேசுறாங்க? அண்ணாமலை அது பண்ணாரு, மோடி இது பண்ணாரு, அது தப்பு பண்ணாரு, இது தப்பு பண்ணாரு. தளபதியார் எத்தனை கழிப்பிட கட்டி கொடுத்தாரு, எத்தனை வீடுகள் வசதி பண்ணி கொடுத்தாரு, முத்ரா திட்டத்தில் என்ன பண்ணாரு, திட்டங்களை சொல்லுங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதுதான் சாதனை விளக்க பொது கூட்டம். அடுத்தவங்களை திட்டதா சாதனை விளக்க பொது கூட்டம்? மோடி அண்ணாமலை விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து விமர்சன பதில் கூட்டம். அது சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அல்ல. சரி, சாதனை விளக்கம் பொதுக்கூட்டம் போடுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை. இந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினராக நீங்க இருந்ததுனால நான் கேட்கிறேன், இந்த பாண்டிச்சேரி சம்பவம் கூட ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அதுவுமே ஒரு போதை கல்ச்சர் தான். அதுவும் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம் தான். அந்த மாநிலத்துல பாஜக கூட்டணி தான் ஆட்சி நடக்குது. அதை நம்ம ஹைலைட் பண்ணவே மாட்டேங்கிறோம். தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சுன்னு பிரதமர் இங்க உட்காந்து பேசிட்டு போறாரு. பாண்டிச்சேரியில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும்ல. எந்த ஒரு இதுக்குமே பிரதமர் சமரசம் அடைய மாட்டார். குழந்தைகள் விஷயத்தை பொறுத்தவரை நல்லா கேட்டுக்குங்க. போதைப் பொருளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பிரதமர் பாஜக ஆளும் மாநிலம், இது பாஜக ஆளாத மாநிலம் என்று பிரிப்பதில்லை. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இதுக்கு சமரசமே கிடையாது. ஏன்னா பிரதமர் அந்த 3 ஆண்டுகளாக இருக்கட்டும், 2வது முறை ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சமரசமே கிடையாது, ஆக்ஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பேசும் பொருளாக இல்லாமல் இருக்கலாமே ஒழிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆக்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மோடியை வீழ்த்த ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒன்று போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? அந்த கூட்டணி மோடியை எப்படியாவது இந்தியா கூட்டணி இருக்கா? இருக்கு 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 எனக்கு தெரியல, உண்மையில எனக்கு தெரியல. இருக்காங்கல்ல, அவங்களுமே எல்லாம் ஒன்றா இருக்காங்களே. ஒன்றா இருக்காங்கன்னு தெரியல. சரி, அது கூட்டணி இருக்காங்கன்னாவே தெரியல எனக்கு. ஒரு பிரதமர் வேட்பாளர் மோடியை தவிர ஒரு பிரதமர் வேட்பாளர் பேர் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. வரும் சார், தேர்தலுக்கு பிறகு பிரதமர் யாருன்னு தேர்தலுக்கு பிறகு சொல்றீங்களா? இல்ல, அவங்க சொல்றேன்றாங்க தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம். மோடிக்கு எதிராக ஒரு பிரதமர் வேட்பாளர் பேர் கூட அறிவிக்க முடியாத நிலை உள்ளது சார். நீங்களே சொல்றீங்க ஆன்சர். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், தேர்தல் நெருங்கி வந்து பார்த்துக்கலாம், ஓட்டு போடுற அன்னைக்கு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சார்? எலெக்ஷனுக்கு பிறகு பிரதமரை தேர்ந்தெடுத்த வரலாறு இருக்குல்ல, நம்முடைய வரலாறு இருக்கு. அது வந்து எப்படி இருந்ததுன்னா ஹெல்த்தியா அனைத்து பார்ட்டிகளுமே வந்து ஈக்குவலா நிற்பாங்க. இன்னைக்கு வந்து தைரியமா பிஜேபி வந்து 3வது முறை ஆட்சி அமைக்க போகும் மோடி அப்படின்ட்டாங்க. நான் தைரியமா சொல்றேன், 400+ சீட்ஸ் எடுப்பாங்க, அது உறுதி. 400க்கு மேல எடுக்கிறாங்க. தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி கன்ஃபார்ம்னே வச்சுக்கலாம். தமிழகத்தில் குறிப்பாக திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க.
மாற்றத்துக்கான அரசியலை நீங்களும் நானும் பார்க்க தான் போறோம். நான் எல்லா பேட்டிலையும் சொல்றதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை நீங்க பார்க்க தான் போறோம். ஏன் பிஜேபி வேண்டும், ஏன் காங்கிரஸ் வரக்கூடாது? பிஜேபி வேண்டும்னா நல்லது செய்ய வேண்டும், மக்கள் வாழ வேண்டும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டும், குண்டுவெடிப்புகள் இல்லாமல் வேண்டும், கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும், போதை வஸ்து இதெல்லாம் குறைக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் வேணும்னா பிஜேபி வேண்டும். கருப்பு பணம் எல்லாம் ஏற்கனவே ஒழிக்கிறேன்னு சொன்னார்ல சார். 15 லட்சம் அதெல்லாம் இன்னமும் பேசு பொருள் இருக்குல்ல சார். அது 15 லட்சம் அந்த பேசும் பொருள்லாம் இப்போ 3 நாள் எலெக்ஷனா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தருடைய நிலைப்பாடு, அவர் சொன்ன விதம், சொன்ன கருத்து வேறங்கிறதுக்கு எங்களுடைய பேச்சாளர்களே நிறைய கருத்துக்கள் கொடுத்தாங்க. அதையே வச்சுக்கிட்டு இது தன்னுடைய கரையை மறைப்பதற்காக ஏதோ ஒரு கதையை திசை திருப்புவது போல் இது. நான் சொல்றேன் சார், கிளியரா சொல்றேன். தமிழ்நாட்டில் அண்ணாமலை சுனாமி, இந்தியாவின் மோடி அலை, 400+ சீட்ஸ். இது இல்லைன்னா சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். நடக்கும்ன்றீங்க? அரசியலை விட்டே போயிடுறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறாரா டாக்டர் ஆர்ஜி ஆனந்த்? அந்த ஆசை அண்ணாமலை அவர்கள் வாய்ப்பு அளித்தால் கண்டிப்பா போட்டியிடுவேன். ஏதாவது தொகுதியை டார்கெட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ற தொகுதியை கூட நீங்க இலக்கா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது திருச்சி? சார், நான் எனக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக போட்டி போடும். பிரதமர் மோடி கார்பரேட்டுகளுக்கான பிரதமராக தான் அவர் இருக்காரு, கார்பரேட்டுகளுக்கான தலைவராக தான் இருக்காரு, ஏழைகளுக்கான தலைவர் அவர் கிடையாது. ஏழை எளிய மக்கள் இன்னமும் ஏழையா தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த 10 வருஷமா அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். அப்படிதான் 10 வருஷமா இருந்திருக்க முடியாது மோடியாலே. 10 வருஷமாக ஆட்சி செய்கிறாரு, நீங்களே சொல்லிட்டோம். 10 வருஷம். அடுத்த 3வது எலெக்ஷன் வந்துருச்சு. கார்பரேட்டுக்கான முதலாளி இந்த கருத்து ஏற்புடைய கருத்தே அல்ல. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை 4 தூண்கள். இந்தியா ஜிடிபி இருக்கட்டும், ஐஎம்ஆர் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, எம்எம்ஆர் மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட்லாம் கம்மியாக இருக்கு. இப்போ பிறப்பு சதவீதம், இறப்பு சதவீதம்லாம் கம்மியாக இருக்கு. அப்போ ஹெல்த் செக்டர்ல ஜொலிக்குது. இல்லை சார், இந்தியா 2020க்குள்ளார வல்லரசு ஆயிடும்ட்டு திரு அப்துல் கலாம் சொன்னார். மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னார். 2024 நம்ம வந்துட்டோம். 10 வருடம் மோடி ஆட்சி தான். எங்க வல்லரசு நாடா இருக்கும்? வல்லரசு சார் பேசும் பொருளா திருப்பி நான் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உலக நாடுகள்ல எங்க எது நடந்தாலும் பேசும் பொருள் பிரதமர் மோடி இருந்துகிட்டு இருக்காரு. வல்லரசு அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை. என்னென்னமோ திட்டங்கள் கொண்டு வந்துட்டோம். வளர்ச்சிக்கான அவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கோம். 2050 வரைக்கான திட்டங்கள் மோடியிடம் இருக்கிறது. 2050க்கான வரை திட்டங்கள் மோடியிடம் இருக்கிறது. அதெல்லாம் போக போக ஒவ்வொரு பேஸா இறக்குவாங்க. பட் வல்லரசு 100% வல்லரசுக்கு மேலாக ஒரு இடத்தை இந்தியா பிடிக்கும். ரைட் சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்குது, ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, அண்ணாமலையால் அது உயர்வு பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே போல திமுக இல்லாத, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு நிலையை மோடி உருவாக்குவார், அண்ணாமலை உருவாக்குவார் அப்படின்றீங்க. மக்கள் மனநிலையும் மாறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. என்னன்றது இந்த தேர்தலே நமக்கு 2024 தேர்தலே தெரியும். வாழ்த்துக்கள். நீங்க களத்துல பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கும் நேரம் கொடுத்து, நான் கேட்ட உடனே நேரம் கொடுத்தமைக்கு நன்றி டாக்டர் ஆர்ஜி ஆனந்த். நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள்.